முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய வகுப்பு கணிதம். கணிதத்தில் ஏற்கனவே நாம் அளவியல் பார்த்துருக்கோம். அந்த அளவியலில் நாற்கரம் பார்த்தோம், முக்கோணம் பார்த்தோம். இந்த வகுப்பில் நம்ம வட்டம் பார்ப்போம். வட்டம் சார்ந்து வட்டம் அப்படின்னா என்ன, அது தொடர்பான ஃபார்முலா என்ன, அது தொடர்பான கணக்குகள் என்ன எல்லாமே பார்த்துருவோம். இந்த வட்டம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க அப்படின்னா முதல்ல கோடு அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். கோடு அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். இந்த கோடுக்கு முன்னாடி புள்ளி அப்படின்னா தெரிஞ்சுப்போம். புள்ளி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நிலையை குறித்தா அதுக்கு பேர் புள்ளி. ஒரு குறிப்பிட்ட நிலையை குறித்தால் அதுக்கு பேர் என்னது, புள்ளி அப்படின்னு சொல்றோம். சரியா? இந்த புள்ளிகள் ரொம்ப பக்கத்துல ரொம்ப நெருக்கமா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் கோடு. சரியா? கோடு. சரியா? புள்ளிகள் ரொம்ப பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா அது என்னது, கோடு. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சோம் அப்படின்னா, இப்போ ஒரு கோடு என்பது என்ன அப்படின்னா நெருக்கமாக அமைந்த புள்ளிகளின் தொகுப்பு தான் என்னது, கோடு. சரியா? நெருக்கமாக அமைந்த புள்ளிகளின் தொகுப்பு என்னது, கோடு. அப்படின்னா கோட்டுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா கோட்டின் மீது நிறைய புள்ளிகள் இருக்குன்னு அர்த்தம். கோட்டின் மீது என்னது, நிறைய புள்ளிகள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? இதுக்கு கோடு ரெண்டு பக்கம் நீண்டு கொண்டே போச்சா அப்படின்னா கோடு. இது ஒரே புள்ளியிலிருந்து தொடங்கி ஒரு திசையை நோக்கி போனா அதுக்கு பேர் கதிர். இதுக்கு பேர் என்னது, கதிர். அப்ப கதிர் ரே அப்படின்னா என்ன, லைன் என்ன அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்போ வட்டம் என்ன அப்படின்னு பார்ப்போம். வட்டம் என்பது என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட புள்ளியிலிருந்து சமத்துவ அளவில் நகர்கின்ற நியம பாதை தான் வட்டம். ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா நியம பாதை அல்லது வேற என்ன பேர் அப்படின்னா பரிதி அல்லது என்னது, பரிதி. இப்போ வேற என்ன சார் இதுல கொஸ்டினா இருக்கலாம் அப்படின்னா, ஒரு வட்டத்தின் நியம பாதை வட்டத்தின் எதுவாக அமையும் கேட்பாங்க. வட்டத்தின் நியம பாதை வட்டத்தின் பரப்பளவாக அமையும். வட்டத்தின் என்னது, பரப்பளவாக என்னது அமையும். வட்டத்தின் நியம பாதை வட்டத்தோட என்னவா அமையும், பரப்பளவாக அமையும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, அடுத்து வேற என்ன சார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வட்டம் அப்படின்னா ஒரு கோடை நம்மளால என்ன பண்ண முடியும், வட்டமா வளைக்க முடியும் இல்லையா? அப்படின்னா ஒரு வட்டம் வரைஞ்சுக்கிறோம்னு வச்சுப்போம். ஒரு வட்டத்துல இந்த கோட்டின் மீது எத்தனை புள்ளிகள் இருக்கு, நிறைய புள்ளிகள் இருக்கு. இப்பதான் பார்த்தோம் ஒரு கோடு என்பது சரியா மிக நெருக்கமாக அமைந்த புள்ளிகளின் தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படின்னா இதுல நிறைய என்னது புள்ளிகள் இருக்கு. அப்போ இந்த நிறைய புள்ளிகள்ல ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு, ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு பேர் வந்து நான். ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு பேர் என்னது, நான். சரியா? நான்லே ரொம்ப பெருசா இருந்துச்சு. இப்போ அப்படின்னா இந்த வட்டத்துல எத்தனை நான்களை வரையலாம் அப்படின்னா எவ்வளவு வேணாலும் வரையலாங்க. இது போல என்னது எவ்வளோ நான்கள் வேணாலும் வரைஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம். எவ்வளோ நான் வேணாலும் என்னது வரைஞ்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்படி வரையும் போது சரியா இந்த நான்லே ரொம்ப பெருசா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் விட்டம். நான்லே ரொம்ப பெருசா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் விட்டம். சரியா? இப்போ இந்த நானோட மையமும் வட்டத்தோட மையமும் ஒரே புள்ளியில் அமையும். நான் விட்டத்தின் மையமும் வட்டத்தோட மையமும் எப்படி இருக்கும், ஒரே புள்ளியில் அமையும். சரியா? ஸோ இந்த நான்ல பாதி தான் என்ன அப்படின்னா ஆரம். விட்டத்துல பாதி தான் என்னது, ஆரம். ஸோ விட்டம் இருக்கு, இந்த விட்டத்துல பாதி தான் என்னது, ஆரம் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஒரு வட்டத்துக்குள்ள எத்தனை ஆரங்களை வரையலாம், எவ்வளோ வேணாலும் வரையலாங்க. எவ்வளோ ஆரங்களை வேணாலும் என்ன பண்ணலாம், வரையலாம். அதே போல எவ்வளோ விட்டங்களை வேணாலும் என்ன பண்ணலாம், வரையலாம். ஸோ இதுக்கு எண்ணிக்கையற்ற விட்டங்களை என்ன பண்ணலாம், வரையலாம். இப்போ நான் உங்களுக்கு என்னென்னு தெரியும், நான்னா என்ன தெரியும், விட்டம்னா என்ன தெரியும், ஆரம் அப்படின்னா என்ன தெரியும். வேற என்ன சார் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வட்டவில் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. வட்டவில் அப்படின்னா என்ன தெரிஞ்சுப்போம். வட்டவில் அப்படின்னா பாருங்க, வட்டவில் இப்போ நான் ஒரு ரெண்டு ஆரம் எடுத்துக்கிறேன். ஆரம் எடுத்துக்கிறேன். இரு ஆரங்களுக்கு இடைப்பட்ட நியம பாதை, இதுக்கு பேர் தான் என்னது, நியம பாதை. இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா வட்டவில் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஆர்க் ஆஃப் லென்த். இது ரேடியஸ் அப்படின்னா என்னது, இது ஆர்க் ஆஃப் லென்த். வட்டவில் அப்படின்னு சொல்றோம். வட்டவில்லின் நீளம் அப்படின்னு சொல்றோம். சரியா? இது சிறிய வட்டவில், இங்க இருக்கிறது பெரிய வட்டவில். இங்க இருக்கிறது என்னது, பெரிய வட்டவில். ஸோ இது என்னதான் எழுதா. அப்ப இரு ஆரங்களுக்கு இடைப்பட்ட நியம பாதை தான் என்னது, வட்டவில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நமக்கு வட்டம்னா என்ன தெரியும், நான்னா என்ன தெரியும், விட்டம்னா என்ன தெரியும், ஆரம் அப்படின்னா என்ன தெரியும், வட்டவில் அப்படின்னா என்னன்னு தெரியும். அடுத்து நான் வேற என்ன சார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடுகோடு அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தொடுகோடு, இந்த தொடுகோடுல ஏதாவது உங்களுக்கு தியரி கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் அப்படியே படிச்சுப்போம். தொடுகோடு
தொடுகோடு. பாருங்க, ஒரு வட்டம் இருக்கு இல்லையா, சரியா? நான் இங்க ஒரு 3 வரைஞ்சுக்கிறேன். சரி, இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, வட்டத்தின் மேலுள்ள புள்ளியிலிருந்து வட்டத்தின் மேலுள்ள ஏதேனும் ஒரு புள்ளியில் எத்தனை தொடுகோடுகள் வரையலாம் அப்படின்னு கேட்பாங்க. வட்டத்தின் மீது உள்ள ஏதேனும் ஒரு புள்ளியில் எத்தனை தொடுகோடுகள் வரையலாம் அப்படின்னு கேட்பாங்க. முதல் தொடுகோடுனா தொட்டுட்டு தான் போகணும், சரியா? வெட்டக்கூடாது. அப்படின்னா அதுதான் தொடுகோடு. இப்போ வட்டத்தின் மேலே நான் இங்கே ஒரு சரியா ஒரு புள்ளி வச்சுக்கிறேன் அப்படின்னா, இது மேலே அப்படின்னா நம்மளால் ஒரே ஒரு தொடுகோடு மட்டுமே வரைய முடியும். இதுக்கு பேர் என்னது? ஒரே ஒரு தொடுகோடு மட்டுமே என்னது வரைய முடியும். இதுக்கு இந்த கோட்டுக்கு வந்து தொடுகோடு அப்படின்னு பேர். இதுக்கு பேர் என்னது? தொடுகோடு அப்படின்னு பேர், சரியா? இதுக்கு வந்து தொடுப்புள்ளி அப்படின்னு பேர், சரியா? இதுக்கு பேர் என்னது? தொடுப்புள்ளி. தொடுப்புள்ளி அப்படின்னு பேர், சரியா? இப்போ வேற என்ன கொஸ்டின் இருக்கணும் அப்படின்னா, வட்டத்தின் மையப்புள்ளியானது, சரியா? வட்டத்தின் மையப்புள்ளியானது, சரியா, தொடுப்புள்ளியோடு ஏற்படுத்தும் கோணம் அப்படின்னா அது செங்கோணம். வட்டத்தின் மையப்புள்ளியானது தொடுப்புள்ளியோடு அல்லது தொடுகோடோடு ஏற்படுத்தும் கோணம் என்னது? செங்கோணம். இது கேட்கறதான வாய்ப்புகள் இருக்கலாம், இதை புரிஞ்சுவாங்க. அடுத்து தொடுகோடு, வட்டத்துக்கு வெளியே உள்ள புள்ளியிலிருந்து எத்தனை தொடுகோடுகள் வரையலான்னு கேட்பாங்க. இப்போ வட்டத்தின் மேலே சொன்னாங்களா, இப்போ என்ன கேட்பாங்க? வட்டத்துக்கு வெளியே அப்படின்னு கேட்பாங்க. வட்டத்துக்கு வெளியே நான் இங்கே வச்சுக்கிறத வச்சுப்போம், சரியா? இப்போ இதில் எத்தனை தொடுகோடுகள் வரைய முடியும்? உடனே வட்டத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை சார், தொடுகோடு வரைய முடியாதுன்னு சொல்லிடாதுங்க. அப்படின்னா இதை நான் வட்டத்துக்கு வெளியே இருந்து நம்மளால் 2 தொடுகோடு வரைய முடியும். இதெல்லாம் நீங்கள் பள்ளி பருவத்தில் இதெல்லாம் செஞ்சு நீங்கள் எத்தனை மார்க்கு? 10 மார்க்கு ஜாமெட்ரியில் வாங்கியிருப்பீங்க. ஸோ இதுதான் பாயிண்ட் அப்படின்னா, இது என்னது? லைன் 1, இது என்னது? லைன் 2ன்னு வச்சுப்போம், சரியா? ஸோ லைன் 2, லைன் 1. ஓகே. அடுத்து இப்போ தான் நமக்கு தெரியும், இதில் இது மாதிரி வரைஞ்சி என்ன பண்ணியிருப்பீங்க? ஸோ கண்டுபிடிச்சோம், ஞாபகம் இருக்கா? சரிங்களா? அப்போ வட்டத்துக்கு வெளியே உள்ள புள்ளியிலிருந்து வட்டத்துக்கு எத்தனை தொடுகோடு வரையலாம்? 2 தொடுகோடு வரையலாம். இப்போ இந்த தொடுகோட்டோட நீளங்கள் எப்படி இருக்குன்னா சமமாக இருக்கும். லைன் 1ஓடையும் லைன் 2ஓட வேல்யூ எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும், சரிங்களா? சரி, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்புகிறோம். அப்போது வட்டத்திற்கு மேலுள்ள புள்ளியில் ஒரே ஒரு தொடுகோடு வரையும், வட்டத்துக்கு வெளியே உள்ள புள்ளியிலிருந்து எத்தனை தொடுகோடுகள் வரலையா? 2. இப்போ வட்டத்துக்கு உள்ளே உள்ள புள்ளியிலிருந்து எத்தனை தொடுகோடுகள் வரைய முடியும்னு கேட்பாங்க, சரியா? இப்போ வட்டத்துக்கு உள்ளே உள்ள புள்ளியிலிருந்து நான் ஒரு கோடு வரைகிறேன் அப்படின்னா இது என்ன பண்ணும்? வட்டத்தை வெட்டிடும், சரியா? வட்டத்தை என்ன பண்ணும்? வெட்டிடும். அப்போ தொடுகோடுகள் என்ன பண்ண முடியாது? வரைய முடியாது. அப்போ வட்டத்துக்கு உள்ளே உள்ள புள்ளியிலிருந்து என்ன பண்ண முடியாது? வட்டத்துக்கு தொடுகோடுகள் வரைய முடியாது. வட்டத்திற்கு என்ன முடியாது? தொடுகோடுகள் வரைய முடியாது. ஸோ உங்களுக்கு வட்டம் தொடர்பான இது தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அடுத்து வேற என்ன சார் நான் வட்டம் தொடர்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வட்டத்தில் அமையும் கோணம் என்ன அப்படின்னு பார்க்கணும், சரியா? வட்டத்தில் அமையும் கோணம் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். வட்டத்தில் அமையும் கோணங்கள், வட்டத்தில் அமையும் கோணம், வட்டத்தில் அமையும் கோணம், வட்டத்தில் அமையும் கோணம். அது என்ன சார் வட்டத்தில் அமையும் கோணம்? இது கூட நம்மளுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஒன்றை படிக்கும்போது பேசிக்லேருந்து படிச்சிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு கவலையும் இருக்காது. வட்டத்தில் அமையும் கோணம். சரி, இப்போது நான் ஒரு 3 வட்டம் வரைஞ்சிக்கிறேன். 3 வட்டத்திலிருந்து அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா என்னன்னு பார்ப்போம். இப்போது இந்த நான் என்ன பண்ணோம்? ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவுக்கு பேர் என்னது? நான், சரியா? நானானது வட்டத்தை எப்படி பிரிக்கும் அப்படின்னா 2 பாகமாக பிரிக்கும். நானானது வட்டத்தை எப்படி பிரிக்கும்? 2 பாகமாக பிரிக்கும். இது வட்டத்தின் சிறிய பகுதி, சிறிய வட்டப்பகுதி. அடுத்து இது பெரிய வட்டப்பகுதி, பெரிய வட்டப்பகுதி, வட்டப்பகுதி. அடுத்து அதே போல் இங்கே மறுபடியும் இதே போல் இன்னொன்று வரைஞ்சிக்கிறேன், சரியா? இது என்னது? சிறிய வட்டப்பகுதி. இது என்னது? பெரிய வட்டப்பகுதி, சரியா? சமமாக பிரிச்சுக்கிற மாதிரி ஒன்று வரைஞ்சிக்கிறேன், சரியா? சரி, இப்போது ஒரு நானானது வட்டத்தை எப்படி பிரிக்கும்? 2 பாகமாக பிரிக்கும். நல்லா உள்வாங்கிக்கோங்க, 2 பாகமாக பிரிக்கும். 2 சமபாகமாக பிரிக்காது, 2 பாகமாக மட்டும் தான் பிரிக்கும். 2 பாகமாக பிரிச்சிருச்சா? இப்போ இதில் கொஸ்டின் என்ன கேட்போம் அப்படின்னா, ஒரு வட்டத்தின் சிறிய வட்டப்பகுதியில் அமையும் கோணம் அப்படின்னு கேட்பாங்க. சிறிய வட்டப்பகுதியில் அமையும் கோணம் என்ன அப்படின்னு கேட்பாங்க, சரியா? சிறிய வட்டப்பகுதியில் அமையும் கோணம்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சிறிய அப்படின்னா கண்டிப்பாக குறுங்கோணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவீங்க. அப்படி கிடையாது. ஒரு வட்டத்தின் சிறிய வட்டப்பகுதியில் அமையும் கோணம் இது விரிகோணமாகும், சரிங்களா? அதில் அமையக்கூடிய கோணம் என்னது? விரிகோணம். இதில் அமையக்கூடிய கோணம் என்னது? விரிகோணம். சிறிய வட்டப்பகுதியில் அமையும் கோணம் என்னது? விரிகோணம். அடுத்து அதே போல் பெரிய வட்டப்பகுதியிலன்னு கேட்பாங்க. பெரிய வட்டப்பகுதியில் அப்படின்னா
இங்கே அமையக்கூடியது அப்படின்னா குறுங்கோணம். இதில் நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். சார் நான் இந்த புள்ளியில் தான் எடுத்துக்கணுமா, எந்த புள்ளியில் வேணால் எடுத்து எப்படி வேணால் நினைங்க, எப்படி அமைச்சாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் சரியா? இது அப்படின்னா குறுங்கோணமாக இருக்கும். குறுங்கோணமாக இருக்கும். இதாங்க நீங்கள் ஆன்சர் பண்ணணும். கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வட்டத்தின் சிறிய வட்டப்பகுதியில் அமையும் கோணம் என்னன்னு கேட்பாங்க, பெரிய வட்டப்பகுதியில் அமையும் கோணம்னு கேட்பாங்க. இது இல்லை அப்படின்னா அரைவட்டத்தில் அமையும் கோணம் என்னன்னு கேட்பாங்க. அரைவட்ட ஏன்னா சரி பாதியாக பிரிச்சிருக்கியா, இது ஒரு விட்டமானது வட்டத்தை இரு சமபாகமாக பிரிக்கும். அப்படி இரு சமபாகம் பிரிச்சு அப்படின்னா இதில் அமையக்கூடிய கோணம் எப்படி இருக்குன்னா செங்கோணமாக இருக்கும். எப்படி இருக்கும்? செங்கோணமாக இருக்கும். ஸோ அதில் அமையக்கூடிய கோணம் என்னது? செங்கோணம். அதில் அமையக்கூடிய கோணம் என்னது? செங்கோணம். இப்போ உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும்? சிறிய வட்ட பகுதியில் அமையும் கோணம் விரிகோணம், பெரிய வட்ட பகுதியில் அமையும் கோணம் குறுங்கோணம், அரைவட்டத்தில் அமையும் கோணம் செங்கோணம். இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வட்டத்தின் மைய கோணம் பார்க்க போகிறோம். சரியா? வட்டத்தின் மைய கோணம். வட்டத்தின் மைய கோணம் பார்க்க போகிறோம். அது என்ன சார் வட்டத்தின் மைய கோணம்? இப்போ வட்டத்தில் அமையும் கோணம் பார்த்தோம். இப்போ அடுத்து பார்க்குறது என்னது? வட்டத்தின் மைய கோணம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். பாருங்க, வட்டத்தின் மைய கோணம். இது நான் ஒரு 3 வரைஞ்சுக்கிறேன், 3 4 கூட வரைஞ்சுக்கிறேன். இப்போ வட்டத்தின் மையக்கோணம், இது ஒரு வட்டம் இல்லையா? சரியா? சரி, வட்டத்தோட மையக்கோணம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அடுத்து அரைவட்ட மையக்கோணம், அடுத்து கால்வட்டம், அடுத்து n பாகமாக பிரிச்சிருந்தாக்கல, n பாகமாக பிரிச்சிருந்தா இதெல்லாம் கொஸ்டினாக கேட்பாங்க. ஒரு வட்டம்ன்றது எத்தனை டிகிரி? 360 டிகிரி. அப்படின்னா வட்டத்தின் மையக்கோணம் என்பது ஒரு 360 டிகிரிங்க. வட்டத்தின் மையக்கோணம் என்னது? 360 டிகிரி. வட்டத்தின் மையக்கோணம் என்னது? 360 டிகிரி. அது அரை வட்டம்னு கேட்பாங்க. அரை வட்டம். அரை வட்டம் அப்படின்னா எத்தனை பாகமாக பிரிச்சிருக்கோம்? 2 பாகமா இல்லையா? அப்போ 360 நீங்கள் 2ஆல் வகுத்துருங்க. 2ஆல் வகுத்துட்டோம் அப்படின்னா எவ்வளோ? 180. அப்போ அரைவட்டத்தின் மையக்கோணம் என்னது? 180 டிகிரி. அரைவட்டத்தின் மையக்கோணம் என்னது? 180 டிகிரி. அடுத்து கால்வட்டம் கேட்பாங்க. கால்வட்டத்தில் அமையக்கூடிய கால்வட்டத்தின் மையக்கோணம் அப்படின்னு கேட்பாங்க. சரியா? அப்போ 360 நம்ம எத்தனை பாகம் பிரிக்கிறோம்? 4 பாகம். அப்போ 4ஆல் வகுத்துருங்க அப்படின்னா எத்தனை டிகிரி? 90 டிகிரி. அப்போ இதோட மையக்கோணம் என்னது? 90 டிகிரி. அடுத்து n பாகமா, ஒரு வட்டமானது 10 பாகமாக பிரிக்கப்படுகிறது, 10 சமபாகமாக பிரிக்கப்படுகிறது அப்படின்னா அதோட மையக்கோணம் என்னன்னு கேட்பாங்க. இது போல கொடுத்தா நீங்கள் என்ன செய்யணும்? 360 என்ன செய்யணும்? 10ஆல் வகுத்துடணும். ஆனால் இங்கே எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 தான் இருக்குது. அப்போ 8ஆல் அடிச்சிடும். 8ஆல் அடித்தோம் அப்படின்னா என்னது? 45 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதோட மையக்கோணம் என்னது? 45 டிகிரி. ஸோ அதே 10 கொடுத்தா 10ஆல் வகுக்கணும், 12 கொடுத்தாக்கல 360 12ஆல் வகுக்கணும். வகுத்துட்டோம் அப்படின்னா இதோட மையக்கோணங்கள் கிடைச்சிடும். ரொம்ப எளிமை தான். நீங்கள் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா இது ரொம்ப எளிமை தான். ஸோ அடுத்து நான் என்ன சார் வேறு என்ன சார் நான் இந்த வட்டத்தில் வேறு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வட்டம் அப்படின்னாவே நமக்கு என்ன? வட்டம் அப்படின்றது என்ன? வட்டம் வந்தாவே அதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? பை அப்படின்றத பயன்படுத்துவோம். பையன்றதை பயன்படுத்துவோமா? ஆமாவா இல்லையா? வட்டம்னாவே பை தாங்க. சரியா? வட்டம். இதுக்கு பேர் என்னது? சுற்றளவு அப்படின்னு பேர். சரியா? சுற்றி இருக்கிறதுனால என்னது? சுற்றளவு. இதில் அடைபடக்கூடிய இடத்துக்கெல்லாம் என்னது? பரப்பளவு அப்படின்னு பேர். இதுக்கு பேர் என்னது? பரப்பளவு அப்படின்னு பேர். இந்த லென்த்தாக இருக்கிறதுக்கு விட்டம் அப்படின்னு பேர். சரியா? அது என்னது? விட்டம் அப்படின்னு பேர். சரி, இப்போது பையோட மதிப்பு என்னங்க? பையோட மதிப்பு என்னது? 22 என்னது? 7. பையோட மதிப்பு என்னது? 22/7. அப்படின்னா இந்த 7 என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா 7 என்பது உங்களுக்கு விட்டத்தை குறிக்குதுங்க. 7 என்பது எதை குறிக்கிறது? விட்டத்தை குறிக்கிறது. அடுத்து 22 என்பது வட்டத்தோட சுற்றளவை குறிக்கிறது. வட்டத்தோட என்னது குறிக்குது? சுற்றளவு குறிக்கிறது. அல்லது இதோட வேல்யூ என்னது? 3.14. 3 என்னது? 14. சரிங்களா? ஸோ இந்த பையை யார் கண்டுபிடிச்சா? இந்த பையன் யார் கண்டுபிடிச்சா? இது எதில் பயன்பாட்டில் இருக்கு அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. யார் இந்த பையை கண்டுபிடிச்சாங்க? இந்த பையை கண்டுபிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த வேல்யூ சொன்னவங்கள யாரை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம்? எந்த நாட்டவரை பின்பற்றி இந்த பையோட மதிப்பை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ கமெண்ட்ல. அடுத்து உங்களுக்கு வேற என்ன? இந்த விஷயங்கள் வரைக்கும் தெரிஞ்சால் போதுமானது. நம்ம பை தினம் அப்படின்னு ஒன்று கொண்டாடுறோம். பை தினம் அப்படின்னு ஒன்று கொண்டாடுறோம். அது என்னைக்கு கொண்டாடுறோம் அப்படின்னா, இதை நீங்கள் தனியாலாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இதுலேயே நீ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்கள்,
7வது மாதம் 22ஆம் தேதி பை தினம் கொண்டாடுறாங்க. 7வது மாதம் 22ஆம் தேதி என்னது பை தினம் கொண்டாடுறோம். ஸோ அடுத்து வேறு எந்த மாதம் சார் அப்படின்னா 3வது மாதம் 14ஆம் தேதி, அதாவது மார்ச் மாதம் 14ஆம் தேதி பை தினம் கொண்டாடுறோம். அப்போ வருஷத்துக்கு 2 முறை என்னது பை தினம் கொண்டாடுறோம். வருஷத்துக்கு 2 முறை என்னது பை தினம் கொண்டாடுறோம். ரொம்ப எளிமையாக என்ன பண்ணலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்து நம்ம என்ன அப்படின்னா இதோடைய ஃபார்முலா வந்து பார்க்க போகிறோம். ஃபார்முலா சரிங்களா, ஒவ்வொருத்தருடைய ஃபார்முலா என்னது பார்க்க போகிறோம். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் கஷ்டப்பட்டு எல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த வட்டம் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 3D வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக மாறிடும். சரியா, 3D வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப என்னது எளிமையாக மாறிடும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வட்டம். வட்டம் அடுத்து அது என்ன கேட்பாங்க, பரப்பளவு கேட்பாங்க, அடுத்து சுற்றளவு கேட்பாங்க. ஸோ 2 தான் கேட்பாங்க. பரப்பளவு என்னது, சுற்றளவு. சரியா, சரி. இப்போ வட்டம் நான் எடுத்துக்கிறேன். அடுத்து வேறு என்ன இருக்குது, அரை வட்டம், அடுத்து கால் வட்டம். அரை வட்டம், அடுத்து கால் வட்டம். அடுத்து இன்னொன்று இருக்குது, அது நம்ம பின்னாடி கூட போவோம். வட்டக்கோண பகுதி இருக்குது. சரியா, வட்டத்தின் பரப்பளவு என்னது, πr². இது தெரிஞ்ச மற்றதெல்லாம் ரொம்ப எளிமைங்க. அடுத்து சுற்றளவு 2πr. சுற்றளவு என்னது 2πr. அவ்வளோதாங்க. இப்போ அதில் நான் எந்தவித மாற்றமும் செய்கிறதில்ல. இது எல்லாமே என்னது, இது அரை வட்டம். நான் எழுதுனாதான் எழுதுவீங்க, ஆமாவா இல்லையா? சாரே எழுதலை, நாம் எதுக்கு எழுதணும் அப்படின்னு கூட விட்டுருவேன். அரை வட்டம், அரை வட்டம், கால் வட்டம். அடுத்து இப்போ பாருங்கள், இன்னொன்று கூட நம்ம எழுதிட்டு வந்துடுவோமா, ஏன்னா அப்புறம் ஒரே ஈவனாக போயிடுவோம். வட்டக்கோண பகுதி. வட்டக்கோண பகுதி. வட்டக்கோண பகுதி. வட்டக்கோண பகுதின்றது ஒன்றும் இல்லைங்க. இப்போ பார்க்குறோம் இல்லையா, இது 6, இது 6, இது L. இங்கே இருக்கிறதுக்கு பேர் தான் வட்டக்கோண பகுதி. சரியா, இது சிறிய வட்டக்கோண பகுதி, மேலே இருக்கிறது பெரிய வட்டக்கோண பகுதி. அவ்வளோதான். சரி, இதுலேயும் என்ன கேட்பாங்க, பரப்பளவு கேட்பாங்க, சுற்றளவு கேட்பாங்க. சரி, இப்போ இதுக்கும் நாம் இதில் இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் போதுங்க. மற்ற ஃபார்முலாவெல்லாம் நாமளே உருவாக்கிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஈஸியாக என்ன பண்ணலாம், படிச்சுக்கலாம். பாருங்கள், இதில் எந்தவித மாற்றம் செய்கிறதுல நான் அப்படியே எழுதிக்கிறேன். πr², 2πr. அடுத்து πr², 2πr. அடுத்து πr², 2πr. நான் எதாவது மாற்றம் செஞ்சுங்களா, நாங்கள் எதுவுமே செய்யலைங்க. சரியா, எந்த மாற்றமும் என்னது நான் செய்யலை. அடுத்து வட்டத்தோடைய பரப்பளவு சரியா πr² அப்படின்னா அரை வட்டம் அதில் எப்படி இருக்கும், பாதி தானே இருக்கும், அப்போ /2. அடுத்து கால் வட்டம் எப்படி இருக்கும், அதில் கால் பாகம் தான் இருக்கும், / என்னது 4. சரிங்களா, சரி. அடுத்து இப்போ அப்படின்னா இங்கே சுற்றளவு. சுற்றளவுன்னா என்னங்க, சுற்றி இருக்கிற அளவை என்ன பண்ணணும், கூட்டணும். சரியா, சுற்றளவுன்னா என்னது, சுற்றி இருக்கிற அளவை என்ன பண்ணணும், கூட்டணும். அப்போ அப்படின்னா இது முழுக்க 2πr அப்படின்னா இதில் பாதி வந்து எவ்வளோ, πr தானே. அப்படின்னா இதை பாதியால் அடிச்சிட்டோம் அப்படின்னா இதுதான் என்னது, πr. இது πr. இது மட்டும் இங்கே மேலே இருக்கிறது மட்டும் என்னது, πr. இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் என்னது உங்களுக்கு πr. ஏன்னா பாதி தானே, இது முழுசாக 2πrனா இது பாதி வரைக்கும் என்னது πr. ஆனால் சுற்றளவு என்ன, சுற்றி இருக்கிறது. அப்போ இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 6 இருக்கு இல்லையா, அப்போ இங்கே எத்தனை இருக்குது, 2r இருக்குது. அப்போ என்னது +2r, ப்ளஸ் என்னது 2r. அப்போ 6 மட்டும் வெளியே எழுதணும் அப்படின்னா π+2 தான் என்ன அப்படின்னா அரை வட்டத்தோட சுற்றளவு. 6 × π+2 தான் என்னது அரை வட்டத்தோட சுற்றளவு. அடுத்து இப்போ கால் வட்டத்தை அப்படின்னா 4ஆல் வகுத்துரும் இல்லையா, இதையும் 4ஆல் வகுத்துரும். 4ஆல் வகுத்து அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், πr/2 என்னது 2. இப்போ இந்த πr/2ன்றது என்ன அப்படின்னா இது முழுக்க πr அப்படின்னா இதில் பாதி எவ்வளோ, அப்போ πr/2 தாங்க. ஆனால் இதில் இன்னும் என்ன இருக்குது, சுற்றளவு இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 6, அப்போ என்னது +2r. அப்படின்னா 6 மட்டும் காமனாக வெளியே எடுத்துருப்போம். அப்போ π/2 ப்ளஸ் என்னது 2ங்க. அவ்வளோதான். ஸோ எளிமையாக என்ன பண்ணலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நமக்கு பரப்பளவு தெரியும், சுற்றளவு தெரியும். இதை நான் எளிமையாக என்ன சொல்லிடலாம் அப்படின்னா நீங்களே படிச்சுக்கோங்க அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஆனால் அது உங்களுக்கு புரிதல் ஏற்படணுன்றது தான் இதை சொல்லிட்டு இருக்கோம். சரி, இதில் நமக்கு என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வட்டக்கோண பகுதியில் θவும் r கொடுத்துட்டு கேட்பாங்க. θவும் r கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் கேட்பாங்க. அப்படி கேட்டால் இதோடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா அப்படின்னா πr² × θ/360. θ என்னது 360. அடுத்து வேற என்ன கேட்பாங்க, எல்லோ 6 கொடுத்துட்டு கேட்பாங்க. எல்லோ 6 கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. அப்படி கேட்டாக்கல அப்படின்னா LR/2. LR என்னது 2. ஸோ அது 2 ஞாபகம் வச்சுக்கோங்க.
எது கொடுத்து எது கேட்டாங்க அப்படின்னாக்கல. சரியா? அப்போ சுற்றளவுனா என்னது? இது சுற்றி இருக்கிற அளவு. சரியா? இங்கே எல் இருக்குது, இங்கே எத்தனை ஆர் இருக்குது? 2r இருக்குது. அப்போ சுற்றளவு எல் ப்ளஸ் என்னது? 2r. சுற்றளவு என்னது? எல் ப்ளஸ் 2r. இதில் எல் கண்டுபிடிக்கிறதான ஃபார்முலா என்ன அப்படின்னா, எல் கண்டுபிடிக்கிறதான ஃபார்முலா எல் ஈக்குவல் டு 2πr இன்டூ θ/360. ஸோ அவ்வளோதான். ஸோ அதுதான் அங்கே எழுதியிருக்கோம். ஸோ இடையில நான் கீழே எழுதிட்டேன். சரியா? எல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது? 2πr இன்டூ θ/360. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். நீங்களாக எடுத்து செஞ்சு புரிஞ்சு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறோம். வாங்க அடுத்த கணக்குள்ளே போகலாம். அது இல்லாமல் அந்த ஃபார்முலா இல்லாமல் வேறு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வட்டப்பாதை. வட்டப்பாதை அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும்? வட்டப்பாதை அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. அதில் அப்படின்னா ஒரு வட்டம் இருக்கு இல்லையா, இதனை சுற்றி ஒரு வட்டம். சரியா? இதோட பாதையோட பரப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இந்த பாதையோட பரப்பு என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? அதான் வட்டப்பாதை. இதில் பரப்பளவு மட்டும் தான் கேட்பாங்க. சுற்றளவு கேட்கறதான வாய்ப்புகள் எல்லாம் என்னது? கிடையாது. ஸோ அப்படியும் பரப்பளவு மட்டும் கேட்பாங்க. அப்படின்னா பரப்பு, வட்டப்பாதையோட பரப்பு கேட்பாங்க. அப்படின்னா இப்போ நான் இதிலிருந்து இங்கே இருக்கிறது அப்படின்னா கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா பெரிய வட்டம் இல்லையா. அடுத்து சின்னது வந்து அப்படின்னா ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னா பெரிய வட்டத்திலேருந்து சின்ன வட்டத்தை கழிச்சிட்டோம் அப்படின்னா இது கிடச்சிடும் இல்லையா. அப்படின்னா கேபிட்டல் πr² மைனஸ் ஸ்மால் πr². அவ்வளோதாங்க. இதில் காமனாக நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்? பையை கூட எடுத்துக்கலாம். அப்போ என்னது? r² மைனஸ் r² அப்படின்னு கிடைக்கலாம். இப்போ இது என்னது? a² மைனஸ் b² ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ பை r ப்ளஸ் r, அடுத்து என்னது? r மைனஸ் r இப்படியும் எழுதிக்கலாம். அதில் எது வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ இது கேட்கலாம். அல்லது வேறு என்ன கேட்பாங்க அப்படின்னா, n பாகம் கொடுத்து கேட்பாங்க. n பாகம் கொடுத்து வட்டவில் கேட்பாங்க. வட்டவில்லின் நீளம், வட்டவில்லோட நீளம், வட்டவில் நீளம். சரியா? வட்டவில்லோட நீளம் கேட்பாங்க. n பாகம் கொடுத்து வட்டவில்லோட நீளம் கேட்டோம் அப்படின்னா, சரிங்களா, அதில் லென்த் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா அப்படின்னா எதை நம்ம பிரிக்கிறோம்? வட்டத்தை தானே பிரிக்கிறோம். வட்டத்தை தான் பிரிக்கிறோம். வட்டத்தோட சுற்றளவு தான் பிரிக்கிறோம். அப்போ வட்டத்தோட சுற்றளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது? 2πr. 2πr அது எத்தனை பாகமாக பிரிக்கிறோம்? n பாகன்றதுனால டிவைட் பை n. அவ்வளோதாங்க. ஸோ இது போல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 2πr டிவைட் பை என்னது? n. இதை பயன்படுத்தி நம்ம முடியும் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு நடத்திருக்கிறது எல்லாம் என்ன அப்படின்னா பேசிக்ஸ், ஃபார்முலாஸ் எல்லாம் நடத்திட்டோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? தொடர்ச்சியாக கணக்கு போவோம். வாங்க. மாடல் நம்பர் 1 ஆரம் காணுதல். மாடல் நம்பர் 1 என்னது? ஆரம் காணுதல். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஒரு வட்டத்தின் பரப்பளவு 2464 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் ஆரம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க பரப்பளவு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆரம் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். அப்படின்னா வட்டத்தின் பரப்பு கண்டுபிடிக்கிறதான ஃபார்முலா, வட்டத்தோட பரப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது? πr². வட்டத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது? πr². அப்படின்னா அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 24 64. இப்போ பையோட வேல்யூனா நமக்கு தெரியும் என்னது? 22 பை என்னது? 7 இன்ட்டு என்னது? r². இன்ட்டு என்னது? r². இப்போ இதை மட்டும் நம்ம இந்த பக்கம் வந்துடுவோம். அப்படின்னா 24 64 இன்ட்டு என்னது? 7/22 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஈக்குவல் என்னது? r². இப்போ நம்ம அடிச்சுக்கலாம். 2 11 22. அடுத்து இது அப்படின்னா 2 11 22. அடுத்து மறுபடியும் 2 11 22. அடுத்து 4 11 44. மறுபடியும் இதை அடிச்சுக்கலாம். 1 2 2 1 2. அப்போ 112. இப்போ ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணலாம்? வெளியே எடுத்துக்கலாம். ஸோ அப்படின்னா 112 இன்ட்டு என்னது? 7. இல்லை இதை கூட நம்ம வகுத்துக்கலாம். ஸோ அப்படியே நம்ம வகுத்துட்டு கூட செஞ்சிடலாம். ஸோ 112 4ஆல் நம்மளால என்ன முடியும்? செய்ய முடியும். அப்போ 4 அப்படின்னா 2 8. அடுத்து 8 32. மறுபடியும் 4 அப்படின்னா 7 28. அப்போ இப்படி இது எப்படி எழுதலாம்? 4 இன்ட்டு 4 இன்ட்டு 7 இன்ட்டு 7 அப்படின்னு எழுதலாம். இது r². அப்படின்னா r² அப்படின்னா என்னது? நமக்கு தேவை 6 மட்டும்தான். அப்போது இதிலிருந்து ஒரு முறை எடுத்துக்கலாம். அடுத்து இதிலிருந்து ஒரு முறை எடுத்துக்கலாம். அப்போ என்னது? 4 7 எவ்வளோ? 28. அப்போ ஆரோட வேல்யூ என்னது? 28. அப்போ வட்டத்தினுடைய அந்த ஆரம் என்னது? 28 சென்டிமீட்டர். 28 சென்டிமீட்டர். ஏன் இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்ததுனால சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதுகிறோம். ஒரு வேளை மீட்டர் கொடுத்துருந்தாக்கில் மீட்டர் அப்படின்னு எழுதியிருப்போம். ஸோ இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்புகிறோம். இதே போல் வேறு எந்த கணக்கு கொடுத்தாலும் உங்களால் என்ன பண்ண முடியும்? ஆன்சர் பண்ண முடியும். இதே சுற்றளவு கொடுத்துட்டு ஆரம் கேட்பாங்க. எப்படி கேட்டாலும் நம்மளால் என்ன முடியும்? ஆன்சர் பண்ண முடியும். அதுக்கு என்ன தேவை? ஃபார்முலா இருந்தால் போதுமானது. ஸோ இந்த மாடல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். வாங்க அடுத்த மாடல் போகலாம். அடுத்து மாடல் நம்பர் 2 கடக்கும் தொலைவு. மாடல் நம்பர் 2 என்னது? கடக்கும் தொலைவு. ஸோ கண்டிப்பாக நமக்கு இந்த பேட்டர்னில் தாங்க கொஸ்டினே எடுப்பாங்க.
ஸோ கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக இதிலேருந்து கண்டிப்பாக ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. திரும்ப திரும்ப நான் சொல்கிறதுக்கு காரணம்னா அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, ரொம்ப ரொம்ப முக்கியம். இது போல் வந்தாவே நீங்கள் என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா, கடந்த தொலைவு ஈக்குவல் டு சுற்றுகளின் எண்ணிக்கை இன்டு வட்டத்தின் சுற்றளவு. ஏன் வட்டமான பொருள் தான் என்ன பண்ணும், சுற்றும். அதனால் என்னது, வட்டத்தின் சுற்றளவு. இந்த ஃபார்மேட்டை நீங்கள் எப்படியும் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் நமக்கு இங்கே சுற்றோட எண்ணிக்கையும் ஆரமும் கொடுத்துட்டு கடந்த தொலைவு கேட்பாங்க, அல்லது கடந்த தொலைவு கொடுத்துட்டு ஆரம் கொடுத்து எத்தனை சுற்றுச்சுன்னு கேட்பாங்க, அல்லது இது கொடுத்துட்டு ஆரம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஏதாவது இவங்க 3 தான் உங்களால் கேட்க முடியும். பாருங்கள், இப்போ கடந்த தொலைவு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? சுற்றோட எண்ணிக்கை எத்தனை, 35. சரிங்களா? அடுத்து வட்டத்தோட சுற்றளவு என்னது, சரியா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது, 2πr. ஸோ அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். அப்போ 35 இன்ட்டு என்னது 2, பையோட வேல்யூ 22 என்னது 7, ஆரோட வேல்யூ என்னது 77. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னாக்கல ஸோ அதை அடிச்சுக்கலாம். அப்போ 11 முறை அப்படின்னு அடிக்க முடியும். இதெல்லாம் மல்டிபிள் பண்ணுவோம். 70 சரியா, 70 இன்ட்டு என்னது 22. சரிங்களா? அப்போ 7 2 14. சரி, 2 7 14. அடுத்து மீதம் 1, அடுத்து 7 2 14 15. சரிங்களா? அடுத்து வேறு என்ன இருக்குது, இதை நம்ம என்ன பண்ணோம், 2 முறை 11 பெருக்கணும். அப்போ நல்லா ஒரு ஸ்தானம் தள்ளி எழுதிக்கிறேன். அப்போ 4 9 6 1. அப்போ 0 இருக்கிறதுனால 0 சேர்த்துக்கிறேன். ஸோ அப்படின்னா இது எவ்வளோன்னா 16,940 சென்டிமீட்டர் தொலைவு கடந்திருக்கும். சரியா? 16,940 சென்டிமீட்டர் என்னது தொலைவு கடந்திருக்கும். சரியா? ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர். இப்போ இதுவே மீட்டராக கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். சரியா? அப்போது 1 மீட்டர் அப்படின்றது எத்தனை சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர் தான் என்னது 1 மீட்டர். அப்போ 100ஆல் வகுத்துட்டோம் அப்படின்னா இது என்ன அப்படின்னா 169.40 மீட்டர் கடந்திருக்கும். ஒருவேளை மீட்டரில் கேட்டால் 169.40 மீட்டர் தொலைவு என்ன பண்ணுவோம், கடந்திருக்கும். இப்போ இதே கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஒரு டிராக்டர் வண்டி சக்கரத்தின் ஆரம் 77 சென்டிமீட்டர். சரியா? அது எத்தனை சுற்றுகள் சுற்றினால் 169.40 மீட்டர் தொலைவு கடந்திருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், 35 அப்படின்னு என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கடந்த தொலைவு ஈக்குவல் என்னது, சுற்றுகளின் எண்ணிக்கை என்னது, வட்டத்தின் சுற்றளவு. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது தொடர்பாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தரேன், நீங்கள் போடுங்க. இல்லை இது எல்லாம் அப்படின்னா 8ஆம் வகுப்பில் தான் இருக்குது. இது எல்லாமே எங்கே இருக்குது, 8ஆம் வகுப்பு. 8ஆம் வகுப்பில் போயிட்டு பாருங்கள். 8ஆம் வகுப்பில் போய் பாருங்கள். கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். ஸோ வாங்க நம்ம அடுத்த மாடல் போகலாம். அடுத்து மாடல் நம்பர் 3 வட்டப்பாதை. மாடல் நம்பர் 3 என்னது, வட்டப்பாதை. இது பாருங்க, ஒரு பூங்கா வட்ட வடிவில் உள்ளது. அதன் வெளிவட்ட ஆரம் 10 மீட்டர், உள்வட்ட ஆரம் 3 மீட்டர். இரு வட்டங்களுக்கு இடையே நடைபாதை அமைக்கப்படுகிறது எனில் நடைபாதையின் பரப்பளவு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நமக்கு புரியல அப்படின்னா தயவுசெய்து ஒரு படம் போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு படம் போட்டுப்போம். இப்போ இதோ ஒரு பூங்கா. சரியா? இது வட்ட வடிவில் இருக்குது. இதோட வெளிவட்டம் அப்படின்னா வெளிவட்ட ஆரம்னா 10 மீட்டர். அடுத்து உள்வட்ட ஆரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, உள்வட்ட ஆரம். அப்போ உள்ளே இருக்கிறது மட்டும் அப்படின்னா என்னது 3 மீட்டர் அப்படின்னா இதோடைய பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? இந்த இடையில இருக்கிறது பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? சரி, இதுக்கு பதிலாக வேறு என்ன கேட்கலாம் அப்படின்னா, ஒரு பூங்கா வட்ட வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது. அதன் வெளிப்புறத்தில் 1 மீட்டர் அகலத்தில் வட்டப்பாதை அமைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்கலாம். அப்போ நீங்கள் மாற்றிக்கணும். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம செய்வோம், அதுக்கப்புறம் என்னன்னு பார்ப்போம். இது 10 மீட்டர், அது என்னது 3 மீட்டர். இப்போ அப்படின்னா நடைபாதையின் பரப்பு. சரியா? பரப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது, பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் என்னது ஆர் ஸ்கொயர். அப்படின்னா இங்கே கேபிட்டல் ஆர்ன்றது என்னது 10, ஸ்மால் ஆர்ன்றது என்னது 3. இதை எடுத்து அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். பையோட வேல்யூ என்னது 22/7. ஆரோட வேல்யூ ஸோ நமக்கு 10, அதனால் 10 ஸ்கொயர். அடுத்து ஸ்மால் வந்து 3 ஸ்கொயர், அப்போ 3. அப்படின்னா 22 என்னது 7 எப்படின்னா 100 மைனஸ் என்னது 9. இப்போ அடிச்சுக்கலாம். இப்போ அடித்தோம் அப்படின்னாக்கல ஸோ கழிச்சுக்கலாம். கழிச்சோம் அப்படின்னாக்கல 22 என்னது 7. அடுத்து இது 91 அப்படின்னு மாறிடும். இப்போ அடிச்சுக்கலாம். 1 7 7 3 7 21. அப்போ இதை 2 பெருக்கலாம். அப்போ 13 இன்ட்டு என்னது 22. அப்போ என்னது 26, மறுபடியும் என்னது 26 அப்படின்னா 6 8 2. அப்போ என்ன கிடைக்குது 286
மீட்டர் ஸ்கொயர். அதனுடைய பரப்பளவு என்னது 286 மீட்டர் ஸ்கொயர் அந்த நடைபாதையோட பரப்பளவு. ஸோ இது போல் கேட்பாங்க. இதே கொஸ்டின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு பூங்கோ வட்ட வடிவில் உள்ளது, அதன் ஆரம் 10 மீட்டர், அதன் வெளிப்புறத்தில் 1 மீட்டர் அகலத்தில் வட்டப்பாதை அமைக்கப்படுகிறது அப்படின்னா, இப்போ 1 மீட்டர் அப்படின்னா நீங்கள் வெறும் 1ன்றதை எடுத்துக்கூடாது. அப்போ இங்கே 10 இங்கே ஒரு 1 அப்போ அப்படின்னா 11. அப்போ கேபிட்டல் ஆர் என்ன எடுத்துக்கணும் 11, ஸ்மால் ஆர் அப்படின்றது என்னது 10ன்னு எடுத்துக்கணும். ஸோ அதில் கவனமாக இருக்கணும். அதே உள்ளே இருந்தாக்கல 10லேருந்து 1 கழிச்சுட்டு 9 அப்படின்னு எடுத்துக்கணும், பெருசாக 10ன்னு எடுத்துக்கணும். அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அடுத்த கணக்கு போகலாம் வாங்க. மாடல் நம்பர் 4 வட்டக்கோண பகுதி. மாடல் நம்பர் 4 என்னது வட்டக்கோண பகுதி. பாருங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. வட்டக்கோண பகுதியின் ஆரம் 21 சென்டிமீட்டர் மற்றும் அதன் மையக்கோணம் 120 டிகிரி எனில் அதன் வில்லின் நீளம் காண்க, பரப்பு காண்க, சுற்றளவு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வில்லோட நீளம் கண்டுபிடிக்கிறது நமக்கு வாய்ப்புகள் என்ன அப்படின்னா, வில்லோட நீளம் கண்டுபிடிக்கிறது நமக்கு ஃபார்முலா தெரியும். L = என்னது 2πr இன்டூ θ பை என்னது 360. அவ்வளோதாங்க. இதில் எடுத்து அப்ளை பண்ணிட்டு அப்படின்னா ரொம்ப எளிமையாக ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ 2 பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ ஸோ 21 இன்ட்டு 120 டிவைட் பை என்னது 360. இப்போ அடிச்சுக்கலாம். இந்த ஒரு 0க்கு இது ஒரு 0, ஓர் 12 3 12, அடுத்து ஓர் 3 7 3. அப்போ 7க்கு 7 என்ன ஆயிடுச்சு கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ என்னது 44 சென்டிமீட்டர். வில்லோட நீளம் என்னது 44 சென்டிமீட்டர். அடுத்து இப்போ நமக்கு பரப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தெரியும் சரியா. பரப்பு கண்டுபிடிக்கிறது நமக்கு என்னது 2 வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று ஆரும் தீட்டாவும் கொடுத்தா சரியா, அல்லது என்னது எல்லாம் ஆரும் கொடுத்தா. இப்போ எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தி நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே நமக்கு எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்படின்னா ஈஸியாக இருக்கிறதே போடுவோம் சரியா. அப்போ பரப்பு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பரப்பு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா LR/2 இருக்குது, அல்லது என்னது இதுலேயும் பயன்படுத்தி நான் எல்லாரே போட்டுக்கலாம். அப்படின்னா எல்லோட வேல்யூ என்னது 44. ஸோ ஆரோட வேல்யூ 21. இப்போ அடிச்சுக்கலாம். ஸோ அடிச்சு அப்படின்னா 22 அப்படின்னா 21 இன்ட்டு என்னது 22. அப்போ 2 4 அப்போ 4 2 அப்படின்னா 462 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது என்னது பரப்பளவு. அடுத்து சுற்றளவு. சுற்றளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா நமக்கு தெரியும். சுற்றளவு அப்படின்னா என்னது L+2R, அதான் சுற்றளவு. வட்டக்கோண பகுதியோட சுற்றளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா அப்படின்னா எல்லோட வேல்யூ என்னது 44, 2 ஆரோட வேல்யூ என்னது 21. இப்போ அப்படின்னா 44 ப்ளஸ் என்னது 2 4 இதை கூட்டிப்போம் அப்படின்னா 86 சென்டிமீட்டர். ஸோ இது அதனுடைய சுற்றளவு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது புரிஞ்சிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு புரியல அப்படின்னா அது தயவுசெய்து படம் போட்டுக்கோங்க. படம் போட்டு கூட ஆன்சர் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இது வந்து என்னது 120 டிகிரி. இதோட வேல்யூ என்னது 21. இதோட பரப்பு தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம் சரியா. இதோட சுற்றளவு தான் என்ன பண்ணோம் கண்டுபிடிச்சோம். இதிலிருந்து இப்படி போயிட்டு இப்படி வர்றதோட சுற்றளவு கண்டுபிடிச்சோம். இப்போ இதோட பரப்பளவு கண்டுபிடிச்சோம் சரியா. வெள்ளி நீளம் தான் இங்கே இருக்கிறது. இந்த அம்புக்குறி போட்டுக்கிறது தான் இது வெள்ளி நீளம். ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். ஸோ இதுக்கு அடுத்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது முக்கோணம் தனியாக, நாற்கரம் தனியாக, வட்டம் தனியாக பார்த்தோம். இதெல்லாம் மிங்கிள் பண்ண மாதிரியும் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் அடுத்து பார்க்க போகிறோம். வாங்க அடுத்து போகலாம். அடுத்து மாடல் நம்பர் 5 இணைந்த உருவங்கள். இந்த இணைந்த உருவங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம கணக்கு போடுறது ரொம்ப எளிமையாக இருக்கும். பாருங்கள், இந்த இணைந்த உருவங்கள் அப்படின்னா இப்போ ஒரு வட்டம் இருக்குன்னு வச்சுப்போம். வட்டத்தை நான் இப்படி வைக்கிறேன், இதனால இந்த வட்டத்தில் தான் கேட்க முடியும். அதுதான் நம்ம முன்னாடி பார்த்துட்டோம். 2 வட்டங்களை ஒன்று தொடுமாறு வைக்கிறேன். இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கு இடையில ஏதாவது அடைப்படுதா? அடைப்படல் இல்லையா. அடுத்து 3 வட்டங்களை ஒன்று தொடுமாறு வைக்கிறேன் சரியா. இப்போ இதுக்கு இடையில என்ன பண்ணுது, ஒரு இடம் என்னது அடைப்படுது அப்படின்னா இந்த பகுதியோட பரப்பு கேட்பாங்க. இது கொஸ்டின் எப்படி இருக்கு அப்படின்னா, 3 வட்டங்களை ஒன்று தொடுமாறு வைக்கும் பொழுது அதனால் அடைப்படும் பகுதியின் பரப்பு என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ இந்த பகுதி என்ன பண்ணலாம் அவங்க கேட்கலாம். ஸோ இந்த பகுதி என்னது கேட்கலாம். இதை கேட்குறத கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதுக்கான நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியாது. ஆனால் அவங்க என்ன கொடுப்பாங்க அப்படின்னா இந்த வட்டத்தோடைய ஆரம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா இது கூட்டம் அப்படின்னது இப்படி மாறிடும். ஆரங்கிறது தானே என்னது இப்படி இணைச்சு அப்படின்னா என்னது ஒரு சமபக்க முக்கோணமாக மாறிடும். அப்படின்னா ஒரு முக்கோணத்திலிருந்து சரியா, ஒரு முக்கோணத்துடைய மொத்த பரப்புலேருந்து 3 வட்டக்கோண பகுதி, எத்தனை இங்கே ஒரு வட்டக்கோண பகுதி இருக்கா, அடுத்து இங்கே ஒரு வட்டக்கோண பகுதி இருக்கா, இங்கே ஒரு வட்டக்கோண பகுதி இருக்கா, இதை நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா நிழலிடப்பட்ட பகுதியோட பரப்பு கிடைச்சிடும். அதுதான் நிழலிடப்பட்ட பகுதி. அப்போது நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பு அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் சரியா, சமபக்க முக்கோணத்தின் பரப்பு மைனஸ் சரியா, 3
வட்டக்கோண பகுதியின் பரப்பு. 3 வட்டக்கோண பகுதியின் பரப்பு. அதிலிருந்து கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? இந்த நிழலிடப்பட்ட பகுதியோட பரப்பு கிடைச்சிரும். அடுத்து இப்போ 4 வட்டங்களை ஒன்று தொடுமாறு வைக்கிறோம்னு வச்சுப்போம். 4 வட்டங்களை ஒன்று தொடுமாறு வைக்கிறோம். 4 வட்டங்கள் இப்படி ஒன்று தொடுமாறு வைக்கிறேன். இப்போ இது நம்ம இந்த இடத்த மட்டும் எவ்வளோ அடைப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டால் இப்போ நம்ம இங்கிருந்து ஆரத்தை இப்படியெல்லாம் இணைச்சிக்கிறதா வச்சுப்போம். ஆரத்தை இணைச்சிடும் அப்படின்னா இப்போ என்னது ஒரு சதுரம் கிடைக்குதா? அப்போ சதுரத்தோட பரப்புல இருந்து 4 என்னது வட்டத்தை என்ன பண்ணலாம்? நம்ம கழிச்சிடலாம். சரியா? சரி, இந்த உருவமும் வேற எந்த உருவமும் பொதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த உருவங்களும் இந்த உருவம் ஒன்று தான். ஆனால் பார்க்கறதுக்கு மட்டும்தான் என்னது வித்தியாசமாக தெரியும். சரியா? அடுத்து வேற என்ன உருவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியா இந்த பகுதி இந்த 3 படமும் ஒன்று தாங்க. இந்த 3 படமும் என்னதான் ஒன்று தான். ஆனால் உங்களுக்கு கொடுக்கும்போது என்னது வித்தியாசமாக கொடுத்து என்ன பண்ணுவாங்க? ஆன்சர் கேட்பாங்க. அதுக்கான பேசிக் உங்களுக்கு என்னது தெரியணும். இப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இதில் இந்த நிழலிடப்பட்ட பகுதி நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பு நிழலிடப்பட்ட பகுதியோட பரப்பு நம்ம என்ன பண்ண போகிறோம்? கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்து நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இதை நம்ம ஷார்ட்கட்டுக்காக நம்ம பிரித்து வச்சுருக்கோம். எப்படி பிரித்து வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 14 பாகங்களாக பிரித்து வச்சுருக்கோம். எத்தனை பாகங்கள்? 14 பாகங்கள். 14 பாகங்களில் இந்த நிழலிடப்பட்ட பகுதி மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 3 இருக்கும். அப்படின்னா 3/14 a². ஏன்னா வட்ட சதுரத்துடைய பரப்பளவு ஃபார்முலா என்னது? a². அதே போல் நிழலிடப்படாத பகுதியோட பரப்பு அப்படின்னு கேட்டாக்கல மொத்தம் 14 பாகம் பிரித்து வச்சிருமா? இப்போ மீதி எவ்வளோ இருக்குது? 11 இருக்குது. அப்போ 11/14 a². 11/14 என்னது? a². இப்போ இதே போல் இன்னும் ஒரு நமக்கு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதி இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கிருந்து ஒரு இலை மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கால்வட்டங்களை சார்ந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம்? எளிமையாக ஆன்சர் பண்ணிடலாம். பாருங்க இப்படி கொடுத்துருப்பாங்க. அந்த 4 இலை மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த இலையோட பரப்பு கேட்பாங்க. அப்படின்னா இப்போ இந்த நிழலிடப்பட்ட பகுதியோட பரப்பு நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பு அப்படின்னா இது எப்படி 14 பிரிச்சோமோ இது நம்ம 7 பிரிச்சிருக்கோம். அப்படின்னா ஸோ 4/7 a² நிழலிடப்பட்டது. அப்படின்னா நிழலிடப்படாத பகுதியின் பரப்பு அப்படின்னா மீதி இருக்கிறது 3/7 a². ஸோ அவ்வளோதாங்க. இது பேசிக்கான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப எளிமையாக நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஆன்சர் பண்ண முடியும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். வாங்க இதுக்கப்புறம் நம்ம என்னது கணக்கு போகலாம். மாடல் நம்பர் 5க்கான கொஸ்டின் பார்க்க போகிறோம். பாருங்கள், 10 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள ஒரு சதுரத்தில் வரையக்கூடிய மிகப்பெரிய வட்டத்தின் பரப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய வட்டத்தின் பரப்பு. இப்போ அவங்களுக்கு கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. நம்ம முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா அது உருவமாக மாற்றிப்போம். சரியா? ஒரு படமாக மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு புரிதலாக இருக்கும். சரிங்களா? ஒரு சதுரம் அதோட பக்கம் எவ்வளோ? 10 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மிகப்பெரிய வட்டம் அப்படின்னா இதை டச் பண்ணுற மாதிரி இருக்கும். அம்மாவா இல்லையா? இதை டச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை டச் பண்ணுற மாதிரி என்னது இருக்கும். அப்படின்னா இந்த வட்டத்தோடைய பரப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த வட்டத்தோடைய பரப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நமக்கு தெரியும். சரியா? இது நிழலிடப்படாத பகுதின்னு நம்ம முன்னாடி படிச்சிடும். அப்படின்னா இங்கே இந்த மிகப்பெரிய பகுதியோட பரப்பு கண்டுபிடிக்கிறதான ஃபார்முலா அப்படின்னா மொத்தம் இதுக்கு எத்தனை பாகமாக பிரிச்சிருந்தோம்? 14. அதில் எத்தனை பாகம் வட்டமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்? 11. அதுதான் a². இப்போ அப்ளை பண்ணுவோம். இப்போ 11 / என்னது 14. ஸோ 10ஓட வேல்யூ என்னது? 10² அப்படின்னா ஸோ இங்கே அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1100 / என்னது 14. இப்போ 1100 நம்ம 14ஆல் வகுத்துடலாம். அவ்வளோதாங்க. 1100 நம்ம என்ன பண்ணலாம்? 14ஆல் வகுத்துடலாம். இப்போது நமக்கு என்ன 7 முறை செய்ய முடியுமா? 6. ஸோ 6 முறை செய்ய முடியும். 6×5 = 6 நாங்க என்னது 24. 7 முறை வாய்ப்பு இருக்கா? 7 14. 7 நாங்க 28 8 மிச்சம் 2. ஸோ 1 7 98. ஸோ 98 நம்மளால் செய்ய முடியும். ஸோ இப்போ 7 முறை செய்ய முடியும். அப்படி டிவைட் பை என்ன நமக்கு கிடைக்குது? சரியா? இதில் 2 கிடைக்குது. இங்கே அப்படின்னா 1 12. அப்போ புள்ளி வச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம்? ஸோ 0 சேர்த்துக்கலாம். சரிங்களா? முழுமையாக கிடைக்கும். சரி, 1100 இருக்கா?
அப்புறம் 120. அப்போ இதில் எத்தனை முறை செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். இங்கேயே 7 முறை அப்படின்னா இங்கே என்னது 8 முறை வாய்ப்பு இருக்கா? அப்போ 8 முறை அப்படின்னா 8 × 14, 8 × 14, 7 8 32, 2 மிச்சம் 3, 1 8, அப்போ 11, 112, 112 இருக்குது. இப்போ நம்ம கழிச்சுக்கலாம். கழிச்சோம் அப்படின்னா என்னது 8 கிடைக்குது. இப்போ புள்ளி வச்சு என்னது 0 சேர்த்துக்கலாம். அப்போ 80 அப்படின்னா நமக்கு எத்தனை கிடைக்கும்? 50, 5 20, அப்போ 5 முறை அப்படின்னு கிடைக்கும். அப்படின்னா ஸோ 70 20 70 அப்படின்னு கிடைக்குது 10. சரிங்களா? ஏற்கனவே வச்சோம் 0. மறுபடியும் என்ன கிடைக்கும் நமக்கு 7 அப்படின்னு கிடைக்கும். அப்படின்னா அதோடைய பரப்பளவு 78.57 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதாங்க. இதான் மிகப்பெரிய வட்டத்துடைய பரப்பளவு. இதுவே இந்த பகுதி மட்டும் கேட்குறாங்க அப்படின்னு கேட்டாக்கல இதோட பகுதி அப்படின்னா என்னது 3/14a². இல்லை சார் நான் இதிலிருந்து பாதி தானே, இந்த இடத்துல இருந்து இது பாதி தானே, இது முழுசாக 10 அப்படின்னா இதில் 5 நான் எடுத்து செய்யலாம் அப்படின்னா அப்படியும் செய்யலாம். ஸோ அது உங்களுக்கு ஐடியா இருக்கணும். அதனால நம்ம ஒரே ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், ஆன்சர் பண்ணுறோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இது போல் நீங்கள் மற்ற கணக்கு என்ன செய்யுங்க, ஒரு கணக்கு தரேன். இந்த கொடுக்கப்பட்ட உருவத்தில் சரியா இதோடைய பக்கலை வந்து 10 சென்டிமீட்டர் அப்படின்னா இந்த நிழலிடப்பட்ட மற்றும் நிழலிடப்படாத பகுதியோட பரப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி கமெண்டில் சொல்லுங்கள். இதே கொஸ்டினில் சரிங்களா? ஸோ இதே கொஸ்டினில் இந்த நிழலிடப்பட்ட மற்றும் நிழலிடப்படாத பகுதியோட பரப்பு என்னது கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப என்னது எளிமையாக தான் இருக்கும். நீங்கள் புரிஞ்சுட்டு அப்படின்னா என்னது எளிமை தான். ஸோ இப்போதைக்கு நாம் 2Dயில் நாற்கரம் முடிச்சிட்டோம், முக்கோணம் முடிச்சிட்டோம், வட்டம் முடிச்சிட்டோம். அப்போ 2D முழுமையாக என்னது முடிச்சிட்டோம். இந்த 2D முழுமையாக முடிச்சதெல்லாம் நான் அடுத்து என்னது டெஸ்ட் எழுதுறதுக்கும் நம்ம என்னது ரொம்ப எளிமையாக இருந்துடும். நீங்கள் படிச்சுட்டு போய் டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். படிக்காத டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். தயவுசெய்து படிச்சிருங்க. கொஞ்சம் நேரம் ஒதுக்கி ஒவ்வொரு மணி நேரம் தான் இருக்கும். இந்த 3 மணி நேரம் பயன்படுத்திட்டு நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக என்னது எக்ஸாம் எழுதிடலாம். இது மிகப்பெரிய தாக்கத்தை நம்ம எங்கே உணரலாம் அப்படின்னா எக்ஸாம் அல்ல, கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும், உணர முடியும். ஸோ கொடுத்துருக்குற எல்லா கணக்குகளிலுமே எனக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது தான். அது எல்லா மாடல்லையுமே நம்ம என்னது கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு இதில் எல்லாமே இந்த கணக்குகள் எல்லாமே இருக்குது. 2D எல்லாமே. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டில் நாற்கரம் பார்த்தோம், முக்கோணம் பார்த்தோம், வட்டம் பார்த்தோம். இது எல்லாமே 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பில் இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒரு முறை போய் பார்த்துருங்க. பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ இந்த வகுப்புகள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள். உங்களுக்கான வகுப்புகள் என்னது தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ அதில் எந்தவித மாற்றமும் இருக்காது. உங்களுடைய ஆதரவு மட்டும்தான் எங்களுக்கு தேவையானது. ஸோ இந்த வீடியோவை தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் சரியா குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் லிங்க்கும் டெலிகிராம் லிங்க்கும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது தொடர்பான உங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல் வேறு என்னது தகவல் இருந்தாலும் நாங்கள் அதில் தெரிவிப்போம். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எப்போதும் முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்காக உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் மிக்க நன்றி.